ரயில் பாதைகளை பொதுமக்கள் மற்றும் கால்நடைகள் கடந்து செல்வதை தடுக்க நாடு முழுவதும் 12,480 கிலோமீட்டர் தூரத்திற்கு தடுப்புச் சுவர் அமைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ள நிலையில் தங்கள் பகுதியின் நிலை என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் பத்மநாபபுரம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். ரயில்வே பாலத்தோட தடுப்பு சுவர் அமைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட இங்கே எங்களுக்கு எந்த இதுவுமே அமைச்சதா இல்லை. ஆனால் அப்படி அமைச்சாங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே அது ஒரு பாதுகாப்பு தான். ஆடு மாடுக்காக இருந்தாலும் சரி, மனிதர்களுக்காக இருந்தாலும் சரி, அது ரொம்ப வரவேண்டிய விஷயம். அது அமைக்க வேண்டிய விஷயம்தான். கண்டிப்பாக அதை அமைச்சிட்டாங்கன்னா ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கும். அதுவும் இந்த ஊர்லெல்லாம் இல்லவே இல்லை, பார்த்தாலே தெரியும். கண்டிப்பாக அமைச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அமைச்சா ரொம்ப நல்லது தான். சென்னைக்கும் அடிக்கடி இதே ரயில் பயணத்தில் போயிருக்கேன். அது மாதிரி திருவனந்தபுரம், கேரளா மாநிலங்களுக்கு நான் போயிட்டு இருந்திருக்கேன். ஆனால் இது வரைக்கும் எந்த மாதிரி தடுப்புச்சோறு கட்டின மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் இது ஒரு வகையில் பார்க்கும்போது எனக்கு மதுரையில் எம்சி கட்டின மாதிரி தான் இருக்குது. அப்படியே தடுப்புக்கு சோறு கட்டினாலும் பாதுகாப்பான ஏரியாவில் மக்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய இடத்துல, வனவிலங்குகளுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய இடத்துல இவங்க தடுப்பு சுட்டி கட்டியிருந்தால் அது வரவேற்கத்தக்கதான். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரயில்வே பாதையில் எங்கேயுமே தடுப்பு சுவர் அமைக்கப்படலை. ஆனால் தடுப்பு சுவர் அவசியம்தான். இருந்தாலும் இந்த ரயில்வே கிராசிங் வர்ற இடத்துல கிராசிங் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதில் மேம்பாலம் அமைச்சா மக்களுக்கு இதை விட நல்லதாக இருக்கும். இந்த உயிரிழப்புகள் தவிர்க்கப்படும். மக்களுக்கு இது இவ்வளவு நேரம் காத்து நிற்க வேண்டிய தேவையில்லை. ரயில்வே பாதையின் இருபுறமும் தடுப்பு சுவர் அமைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் தடுப்பு சுவர் அமைக்கப்படவில்லை. தடுப்பு சுவர் இல்லாத காரணத்தினால நிறைய தற்கொலைகள் நடக்கிறது, கால்நடைகளும் நிறைய பலியாகுது. ஆனால் தடுப்பு சுவர் கண்டிப்பாக கட்டப்பட வேண்டும். கட்டினால் இந்த உயிர் பலிகளை தவிர்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு தடுப்பு சுவர் நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அதே மாதிரி நம்மளுடைய ரயில்வே கிராசிங் கேட்டை இல்லாமல் ஆக்கிட்டு அது பக்கத்தில் ரயில்வே மேம்பாலம் அமைச்சு தந்தாலே ஒரு நல்லது. அது எதனால் அமைக்கணும்னா நம்மளுடைய கால்நடைகள் விபத்து தவிர்க்கப்படும், பள்ளி வாகனங்களாக ஏற்படக்கூடிய விபத்துகள் தவிர்க்கப்படும். கடந்த காலத்தில் கூட ஒரு பள்ளி வாகனம் விபத்து ஏற்பட்டு நிறைய மாணவர்கள் உயிரிழந்தார்கள், அது தவிர்க்கப்படும். அதே மாதிரி இந்தியாவில் 2 பக்கமும் தடுப்பு சுவர் தேவை தான். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மேம்பாலத்தை சரி பண்ணி தந்துட்டு இந்த தடுப்பு சுவர்கள் அமைத்துறது நல்லதாக இருக்கும். மக்கள் குரல் பகுதியில் பத்மநாபபுரம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.